Hi, hello, வணக்கம் and welcome to சாரதி டெக் தமிழ் அஃபிஷியல் யூடியூப் சேனல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி அந்த பாக்ஸ் எஃபெக்ட் வந்து எப்படி ஆட் பண்ணுறது உங்கள் வீடியோவில் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 ஆப் வேணுங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா Capcut வந்து வேணும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு VPN வேணும். நீங்கள் வந்து Capcut பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர்லேருந்து ஏற்றினீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா VPN தேவையில்லை. நீங்கள் டேரெக்டாக வந்து உள்ளே போகலாம். சப்போஸ் வந்து நான் ஒரு டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த லிங்க்கில் நீங்கள் டவுன் பண்ணிங்க அப்படின்னா VPN வேணும். பிகாஸ் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் மார்க் வராது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 2 ஆப்லையும் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு VPNல போயிட்டு VPN வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு உங்களுக்கு செலக்ட் பண்ண வேண்டிய கண்ட்ரியை பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா Capcutக்குள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் எடிட்டிங் டியூட்டோரியல். ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி நிறைய எடிட்டிங் டியூட்டோரியல்ஸ், நிறைய ஆப் அதன் டியூட்டோரியல்ஸ் நம்ம சேனல் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நியூ ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நான் உங்கள் மொபைலில் இருக்க எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஷோ ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் வந்து இங்கே இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பிக்சரையோ அல்லது பார்த்தீங்கன்னா வீடியோஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா ஒரு பிக்சரை பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் அந்த பாக்ஸ் ஃப்ரேம் எஃபெக்ட் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா நிறையா டூல்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் கீழே எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், ஓவர் லைக் அடுத்து. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதுமே மேலே பார்த்தீங்கன்னா நிறைய எஃபெக்ட் இருக்கும். அதில் பேசிக், பிளிங் அந்த மாதிரி நிறைய கேட்டகரி வைஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் பார்ட்டி அப்படின்ட்டு இருக்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளாஷிங் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த ஃப்ளாஷிங் ஃப்ரேம் இருக்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா சிம்பிள் தாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் எஃபெக்ட் வந்து ஆட் ஆகிக்கும். சப்போஸ் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிரான்சிஷன் வந்து ரொம்ப லாங்காக இருந்துச்சு அப்படின்னா அதை அனிமேஷனில் போயிட்டு அதோடைய டியூரேஷனை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டிக்ரீஸ் பண்ணுறது மூலிமா அந்த எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா வர வச்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் பார்த்தீங்க அப்படின்னா இதோடைய ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா 9:16 வச்சுருக்கேன். இப்போ நான் 16:9க்கு மாற்றிட்டு இந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா நான் வந்து அரேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரேம் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிக்கலாம். ரொம்பவே வந்து சிம்பிள் தாங்க. ஸோ இதே பார்த்தீங்கன்னா டிரான்சிஷனில் வந்து நான் வைக்கிறேன். ஸோ இதே மாதிரி இந்த இமேஜும் வந்து நான் ஸ்கேல் பண்ணிக்கிறேன். ஸ்கேல் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நான் வச்சுட்டு இப்போ இதில் அந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணுறேன். எஃபெக்ட்ஸில் போயிட்டு இந்த ஃப்ளாஷிங் ஃப்ரேம் அப்படிங்கிறத நீங்கள் ஒன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் ட்ராக் பண்ணுறது மூலிமா அந்த வீடியோ ஃபுல்லாக அந்த எஃபெக்டை நீங்கள் கொண்டு வந்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ப்ளே பண்ணேன் அப்படின்னா ஸோ இது பார்த்தீங்கன்னா நார்மல் ட்ரான்ஸ்லேஷன் இல்லாமல் இது பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்லேஷனோட இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக ரொம்பவே வந்து சிம்பிளாக எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நீங்கள் சாங் ஆட் பண்ணுறதும் ரொம்பவே சிம்பிள் தான். ஆட் ஆடியோன்னு இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராக்டட் அப்படின்றதுக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் வீடியோ வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம் ஆடியோவை. இல்லாட்டி சவுண்ட்ஸ்குள்ளே போயிட்டு மை ஃப்ரம் டிவைஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அந்த சவுண்டை கூட வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணி உங்கள் கேலரியில் இருக்கிற அல்லது உங்கள் இன்டர்னல் மெமரியில் இருக்க சாங்கை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி இவங்க சில சாங் வந்து கொடுத்துருக்காங்க, அதையும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே சிம்பிள் தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டியூட்டோரியலில் பார்க்கலாம்.